நம்ம வெளிநாடுகளுக்கு வந்து லாரியில போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ரோட் சைடுல வந்து பைக்குங்க நெறைய கிராஸ் ஆகும். அப்படி பைக்குங்க கிராஸ் ஆகும்போது நம்மளோட பார்வை ஃபுல்லா அந்த பைக்குக்கு தான் போகும். பைக்குக்கு போன வேகத்துக்கு நம்ம எங்க போவோம்? மெமரீஸ் நம்ம ஊருக்கு போவோம். நம்ம பைக் இப்படிதான் நம்ம பைக் இப்ப என்ன நெலைமையில இருக்கும்? ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. அப்ப வந்து அப்பா சண்டை போடுறது பயங்கர ஞாபகம் வரும். என்னாடி இவன் வந்துட்டு அம்மாட்ட நம்ம தலைக்கு வசந்த புள்ளைய சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லுவாரு. இவன் என்னாடி இவன் பக்கத்து வீட்டுக்கு போனாலும் பைக் எடுத்துட்டு போறான். பக்கத்து வீதிக்கு போனாலும் பைக் எடுத்துட்டு போறான். டீ கடைக்கு போனாலும் பைக் எடுத்துட்டு போறான். காட்டுக்கு போனாலும் பைக் எடுத்துட்டு போறான். கக்கூசுக்கு போனாலும் பைக் எடுத்துட்டு போறான். இவன் என்னாடி மனுஷன்? இந்த பைக் தண்ணியில ஓடுதா, எண்ணெயில ஓடுதா? இவன் என்ன யோசிக்க மாட்டான். சரி போறதே போறான். பாதுகாப்பா போக சொல்லு. வேகமா போறானா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. ஆனா இங்க சைக்கிள்ல போறவங்கள பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பிரமிப்பா இருக்கு. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் சைக்கிள ஓட்டும்போதே வந்துட்டு நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது மாரி நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். பைக் இங்க வெளிநாடுகள்ல நம்ம ஓட்டலாங்க. இங்க லைசென்ஸ் வச்சு இங்க வந்து பைக் வாங்கி நம்ம ஓட்டலாம். ஆனா அந்த நாட்டோட லைசென்ஸ் எடுக்கணும். பட் ஆனா செலவாகும் அப்படிங்கிறதால தான் நம்ம பைக் எடுக்கல. இங்க பைக் இருந்து வேலைக்கு போயிட்டா சந்தோஷமா இருக்கும்ல, காலையிலயும் சாயந்தரமும்.